கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களில் வழக்கமாக இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிக்கின்ற காரியங்கள் என்ன என்பது குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். விசுவாச மக்களுக்கு தேவன் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த விசுவாச கோட்பாடுகள் மிக மிக அவசியம். விசுவாச கோட்பாடுகளிலே நாம் அதை அறிந்தும் அதில் நிலை நில்லாமலும் செல்வோமேயானால் நம்முடைய கிறிஸ்தவம் ஒரு ஆவிக்குரியதாக அது ஒரு நிலைவரமான ஒரு நிலைக்குள்ளே நம்மை நடத்துகிறதாக அமைந்து விடாது. ஆகையினால் இந்த கோட்பாடுகளை எல்லாம் நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்பதினால் இந்த நாட்களில் நாம் அதை குறித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய முதலாவது கோட்பாடு திருத்துவ தேவன். தேவன் 3 வெவ்வேறு ஆள் தத்துவங்களிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது. இரண்டாவதாக வேதாகத்தின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. தேவன் நமக்கு அருளியிருக்கிற வேதாகமம் ஒன்றே பிழையில்லாத தேவனுடைய வாயினின்று விளம்பப்பட்ட பரிசுத்த வேத வார்த்தைகள் என்று நாம் நம்புகிறோம். அதை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். இன்றைக்கு நம்முடைய இந்த விசுவாச கோட்பாடுகளிலே மூன்றாவது நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். மூன்றாவது அந்த கோட்பாடு பாவம் மற்றும் மரணத்திற்கு காரணனும் தேவனுடைய அனைத்து செயல்களுக்கும் விரோதியான சாத்தானின் ஆள் தத்துவத்தை விசுவாசிக்கிறோம். பாவம் மற்றும் மரணத்திற்கு காரணனும் தேவனுடைய அனைத்து செயல்களுக்கும் விரோதியுமான சாத்தானின் ஆள் தத்துவத்தையும் விசுவாசிக்கிறோம். எப்படி நாம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆகிய திருத்துவ தேவனின் ஆள் தத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ, அவர்கள் ஆள் தத்துவம் உடையவர்கள் இருக்கின்றவர்கள். அதே போல தேவனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் விரோதியாக காணப்படுகின்ற சாத்தானுடைய ஆள் தத்துவத்தையும் நாம் விசுவாசிக்கின்றோம். We believe in the personality of Satan, who is the author of sin and death and enemy of all acts of God. தேவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அவன் விரோதியாக இருக்கின்றான். பாவத்திற்கு அவனே காரணமானவன். அதன் மூலமாக மனுக்குலத்திற்குள்ளே மரணத்தையும் கொண்டு வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தத்துவமுடைய ஒரு விரோதியை, ஒரு சத்துருவை நாம் நம்புகிறோம், இருக்கிறான் என்று நம்புகிறோம். அநேகர் சாத்தான் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தீய வல்லமை அப்படின்னு ஒரு ஆளெல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அநேக மக்கள் உண்டு. ஆனால் நாம் அவனுடைய ஆள் தத்துவத்தை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். சாத்தான் என்பவன் ஒரு நபர். அவன் தன்னோடு இருக்கிற தன்னுடைய கூட்டாளிகளை வைத்து கொண்டு உலகத்திலே தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற அவனை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய எனிமி, நம்முடைய சத்ரு, அப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் நம்புகிறோம். இவனுடைய ஆள் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக அநேக பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனும் அவனை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அவனை குறித்து வேதாகமம் ஒரு நபர் என்பதை திட்டவட்டமாக சுட்டி காண்பிக்கிறது. மத்தேயு 4:1, லூக்கா 4:2, யோவான் 8:44 அவனுக்கு பிசாசு என்று பெயர். அவனுக்கு என்ன பேர்? பிசாசு. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆண்டவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆகவே பிசாசு என்கிற அவன் ஆள் தத்துவம் உடையவன். அவனைத்தான் நாம் சாத்தான் என்று அழைக்கின்றோம். அந்த சாத்தானுக்கு பிசாசு என்கிற பெயர் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:11 அப்பத்தோன் அப்பொலியோன் என்றவனுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பேர் என்ன பேர்? ஒரு ஆளே இல்லைன்னா எப்படி பெயர் சொல்லுவாங்க? ஸோ அப்பத்தோன் அப்பொலியோன் என்கிறதான பெயர் சாத்தானுக்கு
வெளிப்படுத்தும் விஷயம் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சகோதரர் பேரில் குற்றம் சுமட்டுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறவன், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு நம்மளை குறித்து குற்றம் சொல்வதே அவனுக்கு வேலை. என்ன ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைங்கிறாரு, ரத்தத்தினால கழுவங்கிறாரு, பாருங்க என்ன எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னென்ன பாவமெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான், என்னென்ன இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது நீர் அவனை போய் என்னுடைய பிள்ளைங்கிறாரு, ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்கிறாரு, என்ன ஆண்டவரே என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் நம்மை குறித்து என்ன செய்வான்? குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறவன், குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர் ஆஃப் த பிரதரன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டுகிறவன் என்கிற பெயர் அவனுக்கு இருக்கிறது. மத்தேயு 12:24 ஆண்டவர் அவனுக்கு பெயல்சபூல் என்கிற பெயரிட்டு அழைக்கின்றார். அவனுக்கு பேர் என்ன பேர்? பெயல்சபூல் என்கிறதான பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:24 பேலியாள், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஸோ அவனுக்கு பேலியாளுங்கிற பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6:15 அவனுக்கு பேலியாள் என்கிற பெயர் உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 8:44 ஆண்டவர் அவனை பொய்க்கு பிதா என்று சொன்னார். எப்படி தேவனாகிய கர்த்தர் சத்தியத்திற்கு பிதாவோ, அவர் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் பிதாவாக இருக்கின்றாரோ தேவன், அதுபோல பிசாசு சாத்தான் எதற்கு பிதாவாக இருக்கிறான்? பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். ஆரம்பத்தில் இருந்தே அவனுடைய வேலை பொய் பேசுவது. ஏவாள்கிட்ட போயிட்டு என்ன பேசினா? உண்மையாக பேசினா? ஏவாள்கிட்ட போயிட்டு என்ன சொன்னான்? பொய் தான் விதைத்தான், பார்த்து கொள்ளுங்கள். ஸோ பொய்களை பேசுகிற பொய்களின் பிதா என்று அவனுக்கு பெயர். யோவான் 12:31 14:30 அவனுக்கு உலகத்தின் அதிபதி என்று பெயர். நாம் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அது எப்படி? ஆண்டவர் தானே படைச்சாரு. ஆண்டவர் படைத்தார். படைத்த உலகத்தில் யார் கையில் கொடுத்துட்டாரு? ஆதாம் கையில் கொடுத்து விட்டார். படைத்த உலகத்தை நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளப்பா, இதை உனக்கு நான் கையளிக்கிறேன் என்ற ஆண்டவர் உலகத்தை படைத்து அதை யார் கையிலே கொடுத்தார்? ஆதாமனுடைய கரத்திலே கொடுத்து நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். ஆதாமோ தனக்கு தேவன் கொடுத்த உலகத்தை யார் இடத்துல விட்டு போட்டான்? பிசாசின் இடத்துல விட்டு போட்டான். பிசாசுக்கு ஆதாம் அடிமையானதினால் ஆதாமுக்கு சொந்தமான எல்லாம் யாருக்கு சொந்தமாயிற்று? அடிமை கொண்டவனுக்கு சொந்தமாயிற்று. ஏன்னா இவனே அடிமை ஆயிட்டான். அப்போ அவனுக்குரியது எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? பிசாசுக்கு சொந்தமாயிற்று. ஆகவே தான் இப்பொழுது உலகத்தின் அதிபதியாக இருக்க வேண்டிய ஆதாம், உலகத்தின் அதிபதியாக மனிதன் தான் விளங்க வேண்டும், ஆதாமின் பிள்ளைகளாகிய நாம். ஆனால் இன்னைக்கு உண்மையில் உலகத்தின் அதிபதியாக யார் இருக்கிறான்? சாத்தான், பிசாசானவன் இருக்கிறான் என்று அவனுக்கு பெயர். உலகத்தின் அதிபதி என்று யோவான் 12:31 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வலு சர்ப்பம், அவனுக்கு பேர் என்ன பேர்? வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே அந்த வலு சர்ப்பம் தான் ஏவாள் என்ன செய்தது? ஏமாற்றியது. அதனால் அவனுக்கு அந்த வலு சர்ப்பம் என்கிற பெயரே வேதம் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:2 ஆகாயத்தின் அதிகார பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு என்ன பேர்? ஆகாயத்தின் அதிகார பிரபு. அவனுடைய வாசஸ்தலம் இப்பொழுது மத்திய ஆகாயத்திலே தான் இருக்கிறது. 3 வானங்கள். ஒன்று நாம் காண்கிற பிளானட்டரி வேர்ல்டு, கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் எல்லாம் காணப்படுகின்ற பிளானட்டரி வேர்ல்டு, கிரகங்களிலான வானம். அது முதலாவது வானம். 3வது வானத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். ரைட்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரையும் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவர் சொல்லும் பொழுது, இன்றைக்கு என்னோட கூட நீ எங்கே இருப்பாய்? பரதேசில் இருப்பாய் என்றெல்லாம் சொன்னார். ஸோ தேவனுடைய வாசஸ்தலம் 3வது வானம். நாம் இருப்பது இந்த பிளானட்டரி வேர்ல்டு, நாம் காண்கிற பிளானட்ஸ், கிரகங்கள். இந்த கிரகங்களில் ஒன்றாகிய பூமி என்னும் கிரகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ பிளானட்டரி வேர்ல்டு என்பது கிரகங்களினாலான வானம் என்பது உண்டு. அதை தொடர்ந்து 3வது வானத்தில் தேவனுடைய வாசஸ்தலம். 2க்கும் மத்தியில் ஒரு மத்திய வானம் இருக்கிறது. அதில் தான் இப்போ பிசாசானவன் தன்னுடைய ஆளுகையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்.
தேவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் 3வது வானம் பரலோகம், மனிதருடைய வாசஸ்தலம் இந்த பூமி என்கிற இந்த கிரகம் பிளானட்டரி வேர்ல்டு. ரெண்டுக்கு மத்தியில் காணப்படுகிற மத்திய அந்த வானத்திலே பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே தான் அவனுக்கு வான மண்டலங்களின் அதிபதி, வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அவங்களாம் வான மண்டலத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலே ஆகாயத்தின் அதிகார பிரபு என்கிற பெயர் எபேசியர் 2:2 அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் அல்லது பிசாசு என்கிறவனுடைய மேன்மை அல்லது அவனுக்கென்று இருக்கிறதான அந்த பெரிய மேன்மை குறித்து நாம் பார்ப்பதற்கு யூதா நிருபத்தில் 9வது வாக்கியத்தில் அங்கே மோசே மரித்து விடுகிறார். மோசேனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண விட மாட்டேன்னு யார் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறா? பிசாசு வந்து போராடுகிறார். மிகாவேல் தூதன் மோசேனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்காக அவன் வந்து நிற்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? பிசாசு வந்து எதிர்த்து நிற்கிறான். விடமாட்டேன், இது எனக்கு சொந்தமான சரீரம் என்று சொல்லி அவன் வந்து போராடி கொண்டு இருக்கிறான். பெரிய தூதன் தான் மிகாவேல். அந்த மிகாவேல் கூட அவனை பார்த்து அவர் கடிந்து கொள்ளாமல், அவர் அவனை எதுவும் செய்யாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, நான் கர்த்தருடைய நாமத்தில் அவர் சொல்லி வந்திருக்கிறேன், நீ எனக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று தான் அவரை குறித்து சொல்லுகின்றார். ஏன்னா அவனை இவர் கூட என்ன செய்யவில்லை, மிகாவேல் கூட அவனை திட்டலை. நீ நாசமாக போ, நீ எதுக்கடா வந்து நிற்கிற, உனக்கு யாரு, நீ யாரு என்றெல்லாம் பேசலை. ஏனென்று கேட்டால் ஒரு நாளிலே நாம் பின்னால் பார்க்க போகிறோம், ஒரு காலத்தில் மிகாவேலுக்கு சமமாகவே இவனும் ஒரு பிரதான தூதனாக என்ன செய்தவன் இருந்தவன், ஒரு பெரிய டிக்னிட்டியில் இருந்தவன். ஆகையினால் அங்கே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோதுகின்ற நேரத்தில் என்ன செய்யலை, அவனை கடிந்து கொள்ள, தூஷணமாய் கடிந்து கொள்ள துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்வதிலிருந்து பிசாசு கொஞ்சம் மேன்மை பொருந்தியவன் என்பதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் 12வது வாக்கியம், 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை பார்த்தால் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே தேவனுடைய தூதர்கள் எல்லாம் சுற்றிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் இவன் லெஃப்ட் ரைட் போட்டு உள்ளே வர்றான். யாருக்கு மத்தியில்? தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவ தூதர்கள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிறாங்க. அங்கே இவன் என்ன செய்கிறான், உள்ளே பிரவேசித்து வந்து ஆண்டவரோட பேசக்கூடிய நிலையிலே அவன் இருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு இருக்கிற மேன்மை, அவனுக்கு இருக்கிற அந்த டிக்னிட்டி குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உலகமெல்லாம் சுற்றி வந்தாயோ, பூமியெல்லாம் சுற்றி வந்தாயோ என்று சொல்லி அங்கே சம்பாஷணைகள் நடக்கிறதே பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் அவன் விழுந்து போன ஒரு நிலையிலே சாத்தானாக பிசாசாக அறியப்பட்டாலும் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே அவன் செல்லக்கூடிய அளவிற்கு அவனுக்கு என்ன இருக்கிறது, ஒரு வித மேன்மை அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அவனுடைய தோற்றம், அவன் எப்படி சாத்தானாக மாறினான். சாத்தான கடவுளை படைத்தாரா? நிச்சயமா இல்லை. சாத்தானை சாத்தானாக தேவன் என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. அவனை படைத்த அவன் விழுந்து போன அந்த நிலைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் வேத வியாக்கியானிகள் எல்லாம் சொல்லுகிறபடி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரையிலும், இன்னும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வாக்கியங்கள் வரையிலும் அவனை குறித்ததான நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது பாபிலோனின் அதிபதியின் இடத்துல பேசுகிற மாதிரி காணப்படும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் தீருவின் அதிபதியின் இடத்திலே பேசுகிறது போல காணப்படும். பாபிலோன் அதிபதி என்று அங்கே குறிப்பிடப்படுவதும் தீருவின் அதிபதி என்று அங்கே குறிப்பிடப்படுவதும் சாத்தானே, அந்த பிசாசு தான் என்று சொல்லி கிட்டத்தட்ட அனைத்து வேத வியாக்கியானிகளும் ஆசிரியர்களும் அதை ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஆக இந்த 2 பகுதிகள் தான் சாத்தானை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு, அவன் எவ்விதமாய் இருந்தான், என்ன நிலைக்கு வந்தான் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பது இந்த 2 பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகள். ஏசாயா 14 12 முதல் 14, எசேக்கியேல் 28 12 முதல் 15. ஏன் அவன் விழுந்தான்,
இந்த 2 பகுதிகளையும் வீட்டிலே சென்று தான் நீங்கள் விவரமாய் வாசித்து பார்க்க வேண்டாம். ஏன் அவன் விழுந்தான்? அவன் யார்? அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று பெயர். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, நிறைய தூதர்களுடைய வகுப்புகள் காணப்படுகின்றன. அதை குறித்து இன்னொரு கோட்பாட்டிலே நாம் விவரமாய் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது சாத்தானை குறித்து மாத்திரம் நாம் சிந்திக்கிறோம். இவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபினுடைய வேலை என்னவென்று கேட்டால் தேவனை ஆராதிப்பது. தேவனுடைய ஆலயத்தில் ஆங்காங்கே நீங்கள் பார்த்தால் கேரூபின்களுடைய உருவங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கும். கேரூபின்கள் தான் அங்கே மறைத்து ஆண்டவருடைய மகிமையை அங்கே மூடிக்கொண்டிருக்கிறது போல காணப்படும். ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் கேரூபியன்களுடைய உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். ஆக கேரூபியன்கள் என்றாலே அவர்கள் ஆராதனைக்குரிய தூதர்கள், ஆராதனையின் தூதர்கள், ஆராதனையை நடத்துகின்ற தூதர்கள். வட திசையில் உள்ள ஆராதனை கூடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அது எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது, நாம் அங்கே போகும்போது தான் பார்ப்போம். வட திசையில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நின்று இவன் ஒரு பெரிய ஆராதனை புருஷனாக ஆயிரக்கணக்கான தூதர்களுக்கு முன்னால் நின்று இவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தான். எப்படி ஆதாம் விருட்சங்கள் அடங்கிய ஒரு ஏதேன் தோட்டத்திலே அவன் வைக்கப்பட்டானோ, ஆதாம் இருந்தது ஏதேன் தோட்டம், அங்கே என்ன இருந்தது? விருட்சங்கள், மரங்கள், செடி கொடிகள், இவைகள் தான் அந்த தோட்டத்திலே நிரம்பி இருந்தது. அதே போல இந்த கேரூபும் ஏதேன் என்கிற தோட்டத்தில் தான் இருந்தான். எங்கே இருந்தான்? ஏதேன் என்கிற தோட்டத்தில். அங்கே மரங்கள், விருட்சங்கள், செடி கொடிகள் இல்லை, எல்லாம் பளிச்சு பளிச்சென்று மின்னத்தக்கதான வைரங்கள், அது இது வைடூரியங்கள், கோமேதகம், என்னென்ன அந்த விலை உயர்ந்த கற்கள் என்று சொல்லுகிறோமோ அவைகளினால் உண்டாயிருந்த ஒரு பெரிய தோட்டம். அதற்கும் ஏதேன் என்று தான் பெயர். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த பகுதியில் ஏதேன் என்று தான் நான் பார்க்கின்றோம். அந்த ஏதேன் என்கிற அந்த தோட்டம் என்பது மரங்களினால் அல்ல, விருட்சங்களினால் அல்ல, விலை உயர்ந்த கற்களினாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்காரம். அவன் உள்ள நுழையும் போதே மேளங்கள், நாகஸ்வரங்கள் இவைகளெல்லாம் ஒலிக்கப்படும். அந்த கற்களுடைய வெளிச்சங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவன் உள்ள வரும்போதே பிரகாசம் ஜல்லுன்னு என்ன செய்யும்? அந்த வெளிச்சங்கள் அவ்வளவு பிரகாசிக்கும், பார்த்து கொள்ளுங்கள். இவன் அதற்கு மத்தியிலே வந்து நிற்பான். நின்று ஆண்டவராகிய தேவனை எவ்வளவு காலம் ஆராதித்து கொண்டிருந்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக இவன் தேவனை ஆராதிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேருபேன் என்கிற தூதருடைய கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்தான். அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறபடி இவன் இப்படியே செய்து கொண்டிருந்த பொழுது நம்ம உள்ள நுழையும் போது எல்லா கற்களெல்லாம் ஜொலிக்கிறது, பிரகாசமாய் ஜொலிக்கிறது. இன்னும் நாகசுரம் மேள வாத்தியங்களெல்லாம் அங்கே முழங்குகின்றன. எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள். இந்த ஆராதனை ஏன் எனக்கு ஏறெடுக்கப்படக்கூடாது? அதுதான் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டதான ஒரு பெரிய கேள்வி, பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவு பேர், இத்தனை தூதர்கள் நான் உள்ள வரும்போதே இப்படி ஆராதிக்கின்றார்களே, நான் ஏன் என்னுடைய சிங்காசனத்தை தேவனுக்கு மேலாக என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது? இத்தனை தூதர்களும் ஏன் என்னை ஆராதிக்கக்கூடாது என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. உன்னுடைய மனதில் அந்த பெருமை வருகின்ற பரியந்தம் நீ குறைவற்றிருந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவனுக்குள்ள என்ன வந்து விட்டது? பெருமையின் ஆவி குடிகொண்டு விட்டது. ஆராதனை பிரியனாக மாறி போய்விட்டான். ஆராதனை ஏறெடுக்க வேண்டியவன் தேவனுக்கு, இவனே ஆராதனைக்கு உரியவனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆராதனை பிரியனாக என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். இந்த இரண்டும் தான் அவனிடத்தில் காணப்பட்ட பயங்கரமான பாவங்கள். ஒன்று, தான் உருவாக்கப்பட்ட நிலையை மறந்து தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும் என்கிற பெருமையின் எண்ணம். இரண்டாவது, தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிற ஆராதனை யாருக்கு ஏறெடுக்கப்பட வேண்டும்? எனக்கு ஏறெடுக்கப்பட்டால் என்ன என்கிறதான அந்த ஒரு எண்ணம். இந்த இரண்டும் ஏற்பட்ட உடனே he was cracked down. அவனை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? கீழே தள்ளி விட்டார். பார்த்து கொள்ளுங்கள். கீழே தள்ளின உடனே அன்றைக்கு வந்து மத்திய ஆகாயத்திலே தன்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்து கொண்டு இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேணும்.
அவன் அவ்விதமாய் விழுந்த போது அவனோடு இருந்த தேவதூதர்கள், ஆயிரக்கணக்கான தேவதூதர்களில் 1/3 அவன் தன்னோடு இழுத்து கொண்டு வந்து விட்டான். வலு சர்ப்பம் என்று நான் சொன்னேன் அல்லவா அவனுக்கு பெயர். அதை ஓமையாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கீழே விழுந்த போது அந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வாலினாலே சுழட்டி 1/3 தேவதூதர்களை தன்னோடு என்ன செய்து கொண்டான், இழுத்து கொண்டு வந்து விட்டான் என்கிற செய்தியை நான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12:4 வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான், அவனுடைய கரத்தில் ஏராளமான தூதர்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் அவனிடத்தில் சேவகம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறதான தன்னுடைய காவியத்தில் ரொம்ப அருமையாய் சொல்லுவார். இவன் அங்கே அவர்களை பார்த்து சொல்லுவார், தேவனுக்கு இங்கே அடிமைகளாக இருப்பதை விட நாம் ராஜாக்களாக விளங்கலாம் என்று பலவிதமான காரியங்களை அவரிடத்துல எல்லாம் பேசி அவர்கள் என்ன செய்து விட்டான், கீழே தன்னோடு இழுத்து கொண்டு வந்து விட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய கரத்திலே ஏராளமான கோடிக்கணக்கான தூதர்கள் அவனுக்கு சேவகம் செய்யும்படியாக, அவனுடைய கட்டளையை ஏற்று மனுக்குலத்துக்கு தீமை செய்யும்படியாக ஏகப்பட்ட தூதர்களை அவன் தன்னோடு கூட வைத்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் அந்த 2 வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக்கி தருகின்றன. அவனுடைய செயல்பாடு என்ன, அவன் என்ன செயல்படுகிறான் என்பதை குறித்து அடுத்த குறிப்பிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் மீது கொண்ட விவரிக்க முடியாத பகை உணர்வினால், அவனுக்குள்ள என்ன வந்து விட்டது, தேவனுக்கு விரோதமான பகை உண்டாயிற்று. ஸோ விவரிக்க முடியாத பகை உணர்வினால் உலகம் முழுதும் காலகாலமாக தேவனுடைய திட்டம், குறிப்பாக மனிதனுடைய மீட்பிற்காக தேவன் மேற்கொள்ளும் செயல்பாடுகளை அழிக்கவும், மனுக்குலத்தை தொடர்ந்து பாவத்திலும் அழிவிலும் இருக்க செய்ய அனைத்து தீய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறான். இதுதான் சாத்தானுடைய செயல்பாடு. விழுந்து போன சாத்தானுடைய செயல்பாடு இன்னைக்கு என்ன தெரியுமா, தேவன் மீது கொண்ட விவரிக்க முடியாத பகை உணர்வினால் உலகம் முழுவதையும் காலகாலமாக தேவனுடைய திட்டம், குறிப்பாக மனிதனுடைய மீட்பிற்காக தேவன் மேற்கொள்ளும் செயல்பாடுகளை அழிக்கவும், மனுக்குலத்தை தொடர்ந்து பாவத்திலே வைத்து கொள்ளவும், அழிவிலும் இருக்க செய்வதற்கு அனைத்து தீய நடவடிக்கைகளையும் அவன் மேற்கொண்டு வருகிறான். இதுதான் இன்னைக்கு அவன் உலகத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் செய்து கொண்டிருக்கிற செயல்பாடு. பார்த்து கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாளிலே அவன் ஆரம்பித்தான். ஆதாம் ஏவாளில் இந்த தீய செயலை அவன் ஆரம்பித்தான், துவங்கினான். ஆண்டவராகிய தேவன் தம்மை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கேருபாகிய தூதர்கள் அப்பொழுது விழுந்தபோது அந்த இடத்துல மனுக்குலத்தை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினார். மனிதன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஏனோஸ் பிறந்தபோது மனிதர்கள் தேவன் என்ன செய்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவன் கீழே விழுந்தான். அந்த இடத்தில் தேவன் மனிதனை மேன்மைப்படுத்தி தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக மனுக்குலத்தை ஏற்படுத்தினார். அதை ஒழிக்க வேணாம், மனிதன் பாவத்துக்குள்ளே கிடக்கணும். பாவம் செய்கிற மனிதன் தேவன் என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. அதனால மனுஷனை பாவத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும், அவனை தேவனுக்கு பகைஞனாகவே வைத்திருக்க வேண்டும் என்கிற முனைப்பிலே தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவன் செய்து கொண்டு வருகிறான். தேவனுடைய வார்த்தைகள் மனித உள்ளத்தில் நிலை கொள்ளாதபடி செய்வதற்கு அவன் நித்தமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். மனிதர்களுக்குள்ளே எது போயிடக்கூடாது, தேவனுடைய வார்த்தை உள்ளே நிலை கொண்டு விடக்கூடாது. ஆண்டவர் ஓமையிலே சொன்னது போல வசனம் விழுந்த உடனே அது என்ன செய்வான், தூக்கிட்டு போயிடுறதுக்கு முயற்சிப்பான். வசனம் விழுந்த உடனே அது நிலை கொள்ளாதபடிக்கு அதை எடுத்து கொண்டு செல்ல அவன் வகை பார்ப்பான். எப்படி விதையை போட்ட உடனே பறவைகள் வந்து கொத்துறது போல. அதுலேயும் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கற்பாறையாக உன்னுடைய இருதயத்தை மாற்றி வசனம் உள்ளே நுழையாதபடி முயற்சி செய்வான். அதுலேயும் தப்பித்து விட்டால் முட்கள் அண்டையிலே வளர்ந்து நெருக்கப்படுகிறதை போல அவன் அந்த நெருக்கத்தை கொடுப்பான். ஸோ இப்படியெல்லாம் செய்து தேவ வசனம் மனு மக்களுடைய உள்ளத்திற்குள்ளே வேர் ஊண்டாதபடிக்கு அவன்
ஒவ்வொரு நாளும் தேவ மக்களுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக இன்னும் உலக மக்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி மனதை குருடாக்கி இப்படியாக உன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டே வருகிறான். இதற்காக கள்ள போதகர்களை அவ்வப்பொழுது அவன் எழுப்புவான். கள்ள போதகர்களை யார் எழுப்புறது? பிசாசு எழுப்புவார். ஏனென்றால் இவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர். அவனுக்கு என்ன உண்டு? தன்னை தேவகுமாரனை போல காட்டிக்கொள்வான். இயேசு கிறிஸ்துங்கிற பெயர்லேயே வருவான். இயேசு கிறிஸ்துங்கிற பெயரில் தான் உபதேசம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் தான் ஆராதனை நடத்துவான். இயேசு கிறிஸ்துங்கிற பெயரில் தான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் கள்ள போதனையாக, தேவனை விட்டு மக்களை பிரித்து விடும்படியாக, பரிசுத்தத்திலிருந்து விழச் செய்யும்படியாக இவன் தன்னை ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கள்ள போதகர்களை உண்டாக்குகிறவனாக காணப்படுவான். அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு மனிதர்களை பிரிப்பதற்காக சரீர வேதனைகளை கொடுப்பான். என்னது? சரீர வேதனைகள். ஏன்னா வேதனைகள் வரும்பொழுது மனிதர்கள் வேதனை தாங்க முடியும். என்ன கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் என்று தேவனை விட்டு விலகச் செய்ய வேண்டும் என்பதற்காக சரீர வேதனைகளை கொடுப்பான். சரீர வேதனைகளையும் தாங்கிட்டு இருந்தாங்கன்னா பொருளாதார சிக்கல்களை கொண்டு வருவான். எதை கொண்டு வருவான்? பொருளாதார சிரமங்கள். பணம் இல்லாமல் பசி, பட்டினி, கடன், அது இதுன்னு சொல்லி பொருளாதார கஷ்டங்களை கொண்டு வந்து எப்படியோ தேவனை விட்டு மனிதர்களை பிரிக்க வேண்டும் என்பதிலே அவன் கவனமாய் செயல்படுவான். அது மாத்திரமல்ல, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாம், எவ்வளவுதான் அவன் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் தேவ பிள்ளைகளின் மீது என்ன செய்ய முடியாது? ஆதிக்கம் செலுத்த முடியாது. காரணம், சிலுவையிலே அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் உரிந்து கொண்டிருக்கிறார் என்றாலும், சிலுவையில் கர்த்தர் அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருந்தாலும், அவனுக்கென்று நிர்ணயித்த நாள் வரும் வரை அவன் மனுக்குலத்துக்குள்ள, குறிப்பாக விசுவாசிகளுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறான். அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கென்று ஒரு நிர்ணயித்த காலம் உண்டு. தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறபடியினால் மனிதர்களை மோசம் போக்கும்படியாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். அதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாம் பரீட்சிக்கப்படுகிறோம். ஒரு பரீட்சைன்னு இல்லைன்னா வெற்றி பெற்றவர்கள் யாரும் தோற்றவர்கள் யாரும் தெரியாது. ஆகவே நம்மை பரீட்சிக்கும்படியாக தேவன் அவனுக்கு சில அதிகாரங்களை அனுமதி கொடுத்து வைத்திருக்கின்றார். அதனால அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு மக்களை எப்படியும் திசை திருப்பி விட, விசுவாசத்திலிருந்து பிறண்டு விட செய்ய அவன் அநேக எத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொள்ளுங்கள். தேவ மக்கள் இதன் பேரிலே மிகுந்த எச்சரிப்போடு நாம் விளங்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள, நம்முடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்தி கொள்ள தேவ ஆவியானுடைய பலன் கொண்டு அவனை அவ்வப்பொழுது முறியடித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனை வெட்கப்படுத்தி கொண்டே இருக்க வேணும். இல்லைன்னா நம்மளை வெட்கப்படுத்தி விடுவான். நம்மளை என்ன செய்து விடுவான்? வெட்கப்படுத்தி விடுவான். ஆகவே அவனை தேவ பலத்தினாலே வெட்கமடைய செய்யத்தக்கதாக நாம் எச்சரிக்கையுடனே நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவனுக்கென்று ஒரு காலம் கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கின்றார். அந்த காலம் விரைவிலே வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். வெளிப்படும் போது தம்முடைய சபையை தம்மிடத்தில் என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். அதற்கு பின்பு அந்த உபத்திரவ காலம் உலகத்தில் ஒரு 7 ஆண்டுகள் காணப்படும். இறுதியிலே தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட தேவன் உலகத்தில் இறங்கி வந்து சாத்தானை பிடித்து அவன் எங்கே போடுறாரு? அவனை கொண்டு பாதாளத்தில் என்ன செய்து விடுகிறார்? பூட்டி வைத்து விடுகிறார். அவனை பாதாளத்தில் 1000 வருடங்கள் பூட்டி வைத்து விடுகிறார். எத்தனை வருஷங்கள்? 1000 வருடங்கள் பூட்டி வைத்து விடுகிறார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வாக்கியங்களில் நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20 முதல் 3 வாக்கியங்கள், அப்புறம் 7 முதல் 10 வரையில் நான் வாசித்தோமையானால் 1000 வருட ஆளுகையின் போது ஆண்டவர் பூமியிலே 1000 வருட ஆளுகையை ஏற்படுத்துகிற போது அவன் பாதாளத்தில் என்ன செய்யப்படுகிறான்? கட்டி வைக்கப்படுகிறான். அவனோடு மிருகம் என்கிற அந்தி கிறிஸ்துவும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் ஆக 3 பேருமே பாதாளத்தில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். 1000 வருட ஆளுகையின் முடிவில் 1000 வருட ஆளுகையின் முடிவின் போது
கொஞ்ச காலம் மறுபடியும் கர்த்தர் அவனை திறந்து விடுகிறார். பாதாளத்திலிருந்து என்ன செய்கிறாரு? திறந்து விடுகிறாரு. அவன் போய் மறுபடியும் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் தன்னுடைய இச்சக வார்த்தைகளினாலே தன் பக்கம் இழுப்பதற்கு அவன் முயற்சித்து தேவனோடு ஒரு பெரிய யுத்தத்தை, கடைசி இறுதி யுத்தம், 3வது உலக யுத்தம் சீக்கிரம் வரும். அதற்கு பின்பு இறுதி யுத்தத்திலே தேவனோடு நிற்பான். கர்த்தராகிய தேவனோ அவனை கடைசியில் அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்திலே என்ன செய்வார்? அவனையும் அவனை பின் சென்றதான மக்களையும் அவர் தள்ளி விடுவார் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியிலே 12வது வசனத்திலிருந்து அந்த பின்பகுதியிலே நம்மால் அதை பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆக இதுதான் சாத்தானுடைய ஆள் தத்துவத்தை குறித்ததான நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற பாடம். ரைட்? அவன் ஆள் தத்துவம் உடையவன், ஒரு நபர். அந்த நபர், அவனுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் என்னவென்பதை பார்த்தோம். அவன் ஒரு மேன்மையான நிலையிலே இருந்தவன். இப்பொழுதும் அவனுக்கென்று ஒரு மேன்மை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நேராக போகக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே போய் குற்றம் சுமர்த்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய ஆளுகையை மத்திய ஆகாயத்திலே வைத்திருக்கின்றான். அவனுடைய நிலை, அவன் இருந்த நிலை, அவன் விழுந்த நிலை, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து 2 வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. ஏசாயா, அந்த எசேக்கியேல் என்கிற பகுதிகளிலே அவன் ஏன் விழுந்தான் என்பது ஒன்று பெருமை, இன்னொன்று ஆராதனையின் மீது, தேவனுக்கு உரிய ஆராதனையின் மீது தான் கொண்டிருந்த மோகம். இந்த 2ம் அவனை கீழே விழ தள்ளிவிட்டது. அவனுடைய செயல்பாடு தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்கு விரோதமாக முழுமையும் செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் தொடங்கி இன்று வரையிலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்து கொள்ளுகின்ற பரியந்தமும் அவன் தேவ மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பான். அதற்கு பின்பதாகவும் உபத்திரவ காலத்திலும் அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான். அந்த உபத்திரவ காலத்தினுடைய முடிவிலே ஆண்டவர் அவனை பாதாளத்திலே அடைத்து வைப்பார். 1000 ஆண்டுகள் அவன் பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பார். அந்த சமயத்திலே பூமியில் ஆண்டவருடைய 1000 வருட ஆளுகை நடைபெறும். 1000 வருட ஆளுகையின் முடிவிலே கொஞ்ச காலம் அவன் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பாதாளத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவன் மறுபடியும் சென்று மக்களை எல்லாம் திரட்டி ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் ஒன்றை அவன் செய்ய வருகிறான். தேவன் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து கடைசியில் பிசாசையும், சாத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த வலு சர்ப்பமாகிய அவனையும் அவனோடு சேர்ந்த தூதர்கள், அவனை பின்பற்றின மக்கள் எல்லாரையும் அக்னியும் கந்தமும் எரிகிற நரகத்திலே அவர் தள்ளி போடுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களையோ தம்மோடு நித்திய ஜீவனுக்குள்ளே அவர் என்ன செய்ய போகிறார்? அழைத்து கொண்டு போகிறார். ஸோ இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்கின்ற போது பிசாசுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். பிசாசு இந்த சரீர வேதனையை, இந்த பொருளாதார சிக்கலை, இந்த விதமான ஒரு அவிசுவாசம் உள்ள எண்ணத்தை, இவைகளெல்லாம் பிசாசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். விழிப்படைந்து அவனை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை நாம் இந்த கோட்பாட்டின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு சத்ரு உண்டு. அவன் எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டே இருப்பான். நமக்கு உதவி செய்யும்படியாக தேவ ஆவியானவன் நமக்கு இருக்கின்றார். தேவ ஆவியானுடைய பலத்தினாலே சத்ருவை என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாலேஜ், அவனை குறித்ததான இந்த அறிவு நமக்கு என்ன செய்யும்? இந்த கோட்பாடு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்.